இது உங்களுக்கான சேனல் கெரியர் கைட்லைன் ஃபார் யூ தமிழா. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ படித்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க ஐடிஐ படித்தவங்களுக்கான வேகன்சிஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை மாதிரி கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் அப்டேட் நீங்கள் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பொசிஷன் கோடு கொடுத்துருக்காங்க சிபிசிஎல் 1 2 3 4. அந்த கோடை நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிளோ அந்த கோடை ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா எல்லாமே போஸ்ட் நேம் கொடுக்காம அந்த கோடை வச்சு தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ சிபிசிஎல் 1 பொறுத்த வரைக்கும் ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு 17 வேகன்சி இருக்குது. ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன்லேயே ட்ரெயினியில் ஒரு 16 வேகன்சி, ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கலில் ஒரு 4 வேகன்சி, அதில் ட்ரைனிங்கில் ஒரு 5 வேகன்சி, ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலில் 4 வேகன்சி, அது ட்ரைனிங்கில் 4 வேகன்சி, ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 3 வேகன்சி, ட்ரைனிங்கில் 2 வேகன்சி, ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் பிஎன்யூ செக்டரில் மெக்கானிக்கலில் ட்ரைனியில் ஒரு 2 வேகன்சிஸ் இருக்குது. ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் ட்ரைனியில் ஒரு வேகன்சி, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபயர் அண்ட் சேஃப்டியில் 8 வேகன்சி, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபயர் அண்ட் சேஃப்டி ட்ரைனியில் ஒரு 6 வேகன்சி. டோட்டலாக 72 வேகன்சிஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் தான் இது. ஸோ இதுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏஜை பொறுத்த வரைக்கும் 1-2-2022 அன்னைக்கு கால்குலேட் பண்ணிக்கணும். சிபிசிஎல் 1D5-7-11 இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ சிபிசிஎல் 2, 4, 6, 8, 9, 10, 12 இந்த போஸ்டிங்க்கு எல்லாமே 26 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி கேண்டிடேட்ஸ் 5 வருஷம் ரிலாக்சேஷன்ஸ் தராங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற போஸ்டிங்னா நீங்கள் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் ரிலாக்சேஷன்ஸ் தராங்க. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு 10 இயர்ஸ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்குது. இது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. நீங்கள் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிலேயே ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 13 இயர்ஸ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு. ஸோ எஸ்சி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 15 இயர்ஸ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு நீங்கள் 50 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டிசபிள்டு டிஃபென்ஸ் பர்சனலுக்கு ஒரு 3 இயர்ஸ் ரிலாக்சேஷன்ஸ் தராங்க. அதுலேயே எஸ்சி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 8 இயர்ஸ் ரிலாக்சேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் 1-2-2022 அன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் 4 அதாவது ப்ரொடக்ஷன் அந்த ட்ரைனிக்கு ஒரு 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ்ல கெமிக்கல் பெட்ரோலியம் இல்ல பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இல்ல டெக்னாலஜி நீங்க முடிச்சிருக்கலாம். இல்ல பிஎஸ்சில கெமிஸ்ட்ரி ஒரு மேஜர் சப்ஜெக்டா எடுத்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 60% மார்க் ஜெனரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்லாம் மினிமம் 60% மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கணும். 55% மார்க் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் நீங்க எடுத்திருந்தீங்கனாலே அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஒரு மினிமம் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெயினி போஸ்டிங் எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் வெறும் டிப்ளமோ கோர்ஸ் மட்டும் முடிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ட்ரைனியை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ அதே மற்ற கேட்டகரி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 இயர்ஸ் இருக்கணும். ஸோ 60% மார்க்கோ ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் மினிமம் எடுத்திருக்கணும். எஸ்சி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் ஒரு 55% மார்க் எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெயினிக்கு உங்களுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே தேவை கிடையாது. ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ட்ரைனியை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க. ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரெயினி போஸ்டிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. ஸோ ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கும் நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு டிசிப்ளின் எடுத்து முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 60% மார்க்கு ஓபிசி ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கணும். ஸோ எஸ்சி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 55% மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அவங்க சொல்லியிருக்க செக்டார்ஸில் ஏதாவது ஒன்றுத்தில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரெயினிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ட்ரெயினி, ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் ட்ரெயினி, ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ்
டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் ட்ரைனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இயர்ஸ் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபயர் அண்ட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெட்ரிக் ப்ளஸ் சப் ஆஃபீஸர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை NFSC நாக்பூரில் முடிச்சிருக்கலாம், இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்டாக ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க என்னென்ன செக்டார்ஸில் சொல்லியிருக்காங்களோ இல்லை ஏதாவது ஒரு செக்டார்ஸில் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபயர் அண்ட் சேஃப்டி ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ITI கோர்ஸு நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கனாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே தேவை கிடையாது. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் CPCL லெவல் 12 போஸ்டிங் ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு உங்களுக்கு ஒரு 120 மார்க்ஸ்க்கு ஒரு 2 பார்ட்ஸில் எக்ஸாமினேஷன்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ஜென்ரல் ஆப்டிடியூட் உள்ளது ஒரு பார்ட்ஸ் இருக்கும். அடுத்தது நீங்கள் எந்த டிசிப்ளினோ அந்த ரிலேட்டட் டிசிப்ளினில் ஒரு 70 கொஸ்டின்ஸ் வச்சு இருக்கும். ஸோ இதுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. 1/4 அடிப்படையில் அவங்க நெகட்டிவ் மார்க் டிடெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவாக மேலே எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், என்டியூரன்ஸ் டெஸ்ட், அடுத்த மெடிக்கல் ஃபிட்னஸ் நார்ம்ஸ் படி அந்த டெஸ்ட், இது 3த்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அடுத்தது இதுக்கான பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CPCL 13,511 இந்த போஸ்டிங்லாம் 25,000 ரூபாயிலேருந்து 1,05,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவாங்க. இது பேசிக் பே தான். இது இல்லாமல் ஏகப்பட்ட அலோவன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்தது போஸ்டிங் 2 CPCL 2, 4, 6, 8, 9, 10, 12 இந்த போஸ்டிங்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் 24,000 ரூபா கன்சால்டேட்டட் பேமெண்ட் தருவாங்க. ஸோ நீங்கள் ட்ரைனிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 25,000 ரூபாயிலேருந்து 1,05,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவாங்க. உங்களை எந்த போஸ்டிங்கில் அவங்க போடுறாங்களோ அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், EWS, OBC கேண்டிடேட்ஸ்க்கு 1000 rupees நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட் தான். SC, ST, PWPD, எக்ஸ் சர்வீஸ் மேன், உமன் கேண்டிடேட்ஸ்க்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரோம். நீங்கள் ஜென்ரலாக உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர், கரெக்டான மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கான யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே உங்கள் ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு அனுப்பிடுவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபோட்டோ, சிக்னேச்சர், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து ப்ரிவியூ பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் முடிச்சுக்கலாம். அப்ளிகேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 24/3/2022 அன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட்டு 14/4/2022 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு இதுக்கான டேட்டை வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ ஏப்ரல் 21 வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டென்டேட்டிவ் ஆன்லைன் டெஸ்ட்டு மே மாதத்தில் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம மெயில் ஐடியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.